ஓம் சாய்ராம். ரொம்ப நாளாக திருமணத்துக்கு பெண் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னா நான் சொல்கிற இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. திருமணமாகாத ஆண் இல்லைன்னா பெண் இவங்களுக்கு 5 வாரத்தில் திருமணம் நிச்சயமாகி உங்கள் வீட்டில் கெட்டி மேல சத்தம் கேட்பது உறுதிங்க. இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும், ஆண்கள் எப்படி பண்ணணும், பெண்கள் எப்படி பண்ணணும்ட்டு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த பரிகாரம் எப்படி பண்ணணுங்கிறது தெளிவான அர்த்தங்கள் புரியும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல பல அரிய தகவல்கள் தினமும் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். நிறைய பெண்களுக்கு ஜாதகத்தில் தோஷம் காரணமாக திருமணம் நடக்காமல் இருக்கலாம். சில பெண்களுக்கு காரணமே தெரியாமல் திருமணம் நடக்காமல் இருக்குங்க. ஒரு சில பேருக்கு பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக திருமணம் நடக்காமல் இருக்கலாம். சில பெண்களுக்கு சரியான மாப்பிள்ளை கிடைக்காமல் இருக்கலாம். இப்படி உங்க வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு எந்த காரணத்தினால் திருமணம் நடக்காமல் இருந்தாலும் சரி, கண்ணை மூடிக்கொண்டு அம்பாள் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த பரிகாரத்தை ஒரு 5 வாரம் மட்டும் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் கெட்டி மேல சத்தம் கேட்கும். உங்க வீட்டில் திருமணமாகாத ஆண்கள் இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கும் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கோம். ஸோ நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு திருமண தடை இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி மிக விரைவில் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். முதல்ல திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்த்துக்கலாம். திருமணம் ஆகாத பெண்கள் வியாழக்கிழமை அன்று மருதாணியை செடியிலிருந்து பறிச்சுட்டு வரணுங்க. இது உங்க வீட்டில தான் மருதாணி செடி இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த செடியில இருந்து கூட நீங்க மருதாணி எடுத்து வரலாம். ஒரு சுத்தமான செம்பில் நல்ல தண்ணீர் எடுத்துக்கொண்டு இந்த மருதாணி இலைகளை உருவி அந்த தண்ணியில போட்டு வச்சிருங்க. வியாழக்கிழமை நைட்டு இந்த சொம்பு தண்ணீரை தயார் செய்து உங்க பூஜை அறையில வச்சிருங்க. இந்த சொம்பு தண்ணீரை யார் தயார் செய்யணும்னா திருமணம் ஆகாத பெண் தயார் செய்யலாம். அப்படி இல்லைன்னா திருமணம் ஆகாத பெண்ணோட தாய் கூட இதை செய்யலாம், தவறு கிடையாது. மறுநாள் வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போங்க. போகும்போது திருமணம் ஆகாத பெண்ணையும் நீங்க கட்டாயம் கூப்பிட்டு தான் போகணும். இந்த பரிகாரம் திருமணம் ஆகாத பெண் தான் செய்யணும். மறக்காம நீங்க இந்த தயார் செஞ்சு வச்சிருக்கீங்களா இந்த மருதாணி இலை தண்ணீர், அதையும் எடுத்துன்னு போங்க. எல்லா கோயிலையும் காலையில் அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும். அப்போ இந்த குருக்கள் கிட்ட இந்த திருமணம் ஆகாத பெண்ணோட கையால் இந்த சொம்பு தண்ணீரை கொடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. குருக்கள் அந்த தண்ணீரை வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகத்தின் போது அம்மனுக்கு ஊற்றி விடுவாருங்க. இப்படி வாரந்தோறும் 5 வெள்ளிக்கிழமை இந்த மருதாணி கலந்த தண்ணீரில் திருமணம் ஆகாத பெண்ணின் கையால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது திருமணம் ஆகாத பெண்ணுக்கு 5 வாரத்தில் திருமணம் பேசி முடிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்குங்க. ஓகே, இப்போ இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க. உங்கள் ஊர் கோயிலில் நீங்கள் கொடுக்குற தண்ணியில் அம்மனுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்கன்னா என்ன செய்யறது? நிஜமாவே கொஞ்சம் பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. சின்ன கோயிலெலாம் செய்வாங்க. அப்படி பெரிய கோயிலில் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இல்லை உங்கள் ஊரில் இந்த மாதிரி பண்ண முடியாத வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 மண் அகல் விளக்கு, 2 மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு அகல் விளக்கிலும் 2 மருதாணி இலையை போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி அம்பாளுக்கு முன் வைத்து விட்டு மனதார திருமணம் நடக்க வேண்டும் என்று திருமணம் ஆகாத பெண் வேண்டிக் கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்றேன், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு அகல் விளக்கிலும் 2 மருதாணி இலைகளை போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி அம்பாளுக்கு முன்னாடி வச்சுட்டு திருமணம் நடக்கணுன்ட்டு அந்த பெண் மனசார வேண்டிக்கணும். இந்த தீபத்தை திருமணம் ஆகாத அந்த குறிப்பிட்ட பெண்ணோட கையால் தான் ஏற்றணுங்கிறது முக்கியமான விஷயம். வேற யார் ஏற்றினாலும் பலன் கிடைக்காது. திருமணம் ஆகாமல் திருமணம் தள்ளி கொண்டு செல்லும் அந்த குறிப்பிட்ட பெண் தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாப்பிள்ளை அமையும், உங்க வீட்டில் கெட்டி மேல சத்தம் கேட்கும். ஓகே, இது பெண்களுக்கான பரிகாரம். இப்போ திருமணம் ஆகாத ஆண்கள்னா என்ன பண்றது அப்படின்னா, திருமணம் ஆகாத ஆண்கள் விநாயகர் கோயிலுக்கு போகணுங்க. பெண்கள் அம்மன் கோயிலுக்கு போகணும். திருமணம் ஆகாத ஆண்கள் விநாயகர் கோயிலுக்கு செல்ல வேண்டும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த 2 விளக்குகளிலும் 2 மருதாணி இலையை போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். 5 வாரங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை, நல்ல குறிப்பாக கவனிச்சுங்க, ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமையில் ஆண்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 5 வாரங்கள் செய்து வந்தால்
திருமண யோகம் கூடி வரும். கண்டிப்பாக நம்பிக்கை உள்ளவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. மிக விரைவிலேயே உங்க வீட்லயும் மாப்பிள்ளையோ இல்ல பொண்ணோ அமைஞ்சு உங்க வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்கும் என்பது உறுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.